ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தலைக்கறி கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்குறேன். வாட்டி செய்வாங்க. வாட்டி தலையை வாங்கிட்டு கட் பண்ணி செய்கிறது அது ஒரு மெத்தடு. இதை அப்படியே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ குயிக்காக டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ்ஸு எப்படின்னு பாருங்கள். எப்பயுமே இதெல்லாம் வாங்கினா ரொம்ப லேட்டாகும் செய்ய, ஆனால் இது எப்படி குயிக்காக செய்யலான்னு நான் சொல்லித்தரேன். இதை எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா ஒரு 3 விசில் வச்சுட்டு எடுத்தோம்னா அந்த எலும்பெல்லாம் தனியாக, கறியெல்லாம் தனியாக வந்துடும். இதில் நிறைய எலும்பு இருக்கும் தலைன்றதால. உங்களுக்கு அதுமாரி எல்லாத்தையும் எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் சதையை மட்டும் எடுத்து தனியாக நம்ம குழம்பு வச்சுக்கலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். நிறைய கண்ணா பின்னாடி எலும்பும் வராது. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், ஒன்றும் ஆகாது. இதில் மஞ்சத்தூள், அரிசி கழுவுன தண்ணி சேர்த்தோம்னா தான் அது அந்த கவுச்ச ஸ்மெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எப்பயுமே அரிசி கழுவுன தண்ணியில் தான் குழம்பு ரசம் எல்லாமே வைக்கிறது. அப்படி பாஸ் பண்ணி வச்சுக்கோ, அப்போ தான் கண்டிப்பாக. நல்லா எப்பயுமே எண்ணெயை காய விட்டு பட்டை கிராம்புலாம் போட்டால் தான் உங்களுக்கு நல்லா அந்த மணம் இருக்கும். அடுத்து பச்சை மிளகா வெடிக்கணும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு கை சின்ன வெங்காயம், இது 2 ஆட்டோட தலை. அதனால் நல்ல பெரிய கையில் நல்ல ஃபுல் கை சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு கை பூண்டு, நல்லா 2 வெங்காயம் எல்லாமே போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். நல்லா அந்த இஞ்சி பூண்டு வாசனை போனால் தான் அந்த ராஸ்மல் இல்லாமல் குழம்பு நல்லாயிருக்கும். இது நல்லா நம்ம வதக்க தான் குழம்பு டேஸ்ட்டாகவே வரும். நல்லா இது நல்லா வதங்கின பிறகு நான் எப்பயுமே வெங்காயம் சேர்ப்பேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஆனியன் தலையில் கொஞ்சம் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும். அதனால எண்ணெய் லிமிட்டாக ஊற்றினா தான், எண்ணெய் லிமிட்டாக ஊற்றிக்கிட்டோம்னா அதுவே நிறைய எண்ணெய் கக்கும். வெங்காயம் சின்னதாக அரிஞ்சு வச்சு நல்லா வதக்கணும். டைம் கொடுத்து வதக்கினோம்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். சேர்ந்த மாதிரி இருக்கும், கறியும் குழம்பும் சேர்ந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா கறி தனியாக குழம்பு தனியாக ஓடும். பொடியாக நறுக்கின தக்காளி, சமையலுக்கு தேவையான, குழம்புக்கு தேவையான பாதி உப்பு இப்போ போட்டோம்னா வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வேகும். அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நான் கறியிலையும் கழுவிருக்கேன், போட்டும் வேக வச்சுருக்கேன். ரொம்ப போட்டாலும் மஞ்சத்தூள் ஸ்மெல் வரும். இது கூட மிளகு ஜீரகத்தூள் கொஞ்சோண்டு, ரெகுலராக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல அந்த குழம்பு மிளகாத்தூள், நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி அரைச்சிருப்போம்ல, அது மட்டும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சிக்கன் மசாலா கொஞ்சம், மட்டன் மசாலா கொஞ்சம். என்னடா இது சிக்கன் மசாலான்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சேர்த்து போட்டு சமைச்சிங்கன்னா அது ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். சமைச்சு பாருங்கள், சொல்லுங்கள். நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்குங்க. எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஊற்றிட்டோம் போல இருக்குது, கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா அதில் கொழுப்பு அதிகமாக இருக்கும், அதனால தான் லிமிட்டாக சேர்த்தேன். நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு குழம்புக்கு. பாருங்களேன், கறி வெந்துடுச்சா? எலும்பு தனியாக கறி தனியாக இருக்கா? இப்போ இதை தனித்தனியாக நம்ம பிரித்து எடுக்கிறத பார்க்கலாம். பிரித்து எடுத்துட்டோம்னா அந்த எலும்பு தனியாக கறி தனியாக போயிடுச்சுன்னா வெறும் கறியை மட்டும் நம்ம குழம்புக்கு போட்டுக்கலாம். வேக வச்ச தண்ணியும் குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வேக வச்ச கறியை அந்த மசாலா கூடவே போட்டு கொஞ்சமாக உப்பு தூவி நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினோம்னா தான் அதில் உப்பு காரம் எல்லாமே சேரும். நல்லா நம்ம வதக்க அதில் உப்பு காரம்லாம் சேரும். எலும்பு தனியாக கறி தனியாக நம்ம பிரித்து இது கூட போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கோம். கொஞ்சம் நேரம் வதங்கின பிறகு அப்புறம் இந்த வேக வச்சுருக்க தண்ணியை எடுத்து
இதில் ஊற்றிடலாம். ஊற்றினோம்னா குழம்பு நம்ம தேவையான திட்டத்துக்கு வச்சுக்கலாம். குறையறதுக்கு அரிசி கழுவுன தண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு மல்லித்தலை போட்டு இறக்குனா குழம்பு ரெடி. பாருங்க, அருமையாக கறி வெந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூடாக சாதம் போட்டு தலைக்கறி குழம்பு போட்டு சாப்பிட வேண்டியதான். சுட சுட சாதம், தலைக்கறி குழம்பு சாப்பிட்டு எல்லோரும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.